Hi friends, இந்த வீடியோவில் நாம் ரெண்டு விஷயம் வந்துட்டு பார்க்க போகிறோம். முதலாவது வந்துட்டு பராமீட்டரோடு வந்துட்டு எப்படி வந்துட்டு lambda functions ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி பராமீட்டர் மீன்ஸ் ரெண்டு பராமீட்டர்ஸ் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய lambda functions எப்படி ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி பராமீட்டர் இல்லாமல் lambda functions எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்டா ஒரு டெலிகேட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முதல் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி ஸோ delegate boolean data type அதாவது boolean return பண்ணக்கூடிய மாதிரி is younger than என்று சொல்கிற ஒரு நேம் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ரெண்டு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன டேட்டா வந்துட்டு அதாவது எந்த ஏஜை விட சின்ன இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஏஜ் வந்துட்டு. ஸோ நான் இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஃபில்டர் ஏஜ்ன்னு சொல்லி கொடுத்து வரேன். ஸோ கொடுத்ததும் இங்கே நான் ஒரு டெலிகேட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட் டேட்டா டைப் வந்துட்டு இங்கே எனக்கு எரர் காட்டுறது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அதுக்குரிய ஆப்ஜெக்ட் வந்து அதாவது கிளாஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணலை. ஸோ கிளாஸ் அதோட பேர் கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கிளாஸுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறோம். நேம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக நான் இங்கே என்ன செய்கிறேன் இன்டீஜர் ஏஜ் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே நமக்கு ரெண்டு பராமீட்டர்ஸ் வந்துட்டு இந்த டெலிகேட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அந்த டெலிகேட்ஸுக்கு வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ lambda ஃபங்க்ஷன் அசைன் பண்ண போகிறேன். இஸ் younger than and சொல்கிறேன் கொடுத்துட்டு இப்போ அதுக்குரிய நேம் ஒன்று கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவல் கொடுத்துட்டு ஒரு பராமீட்டர்ஸ் இருக்குமெண்டா நீங்கள் டைரெக்டாகவே அந்த பராமீட்டர்ஸ் நேமை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பராமீட்டர்ஸ் கொடுக்கும்போது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அந்த பராமீட்டர்ஸை கொடுக்கணும். ஸோ முதலாவது ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்துட்டு ஃபில்டர் ஏஜை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட எரோ கொடுத்து விட்டோம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டூடெண்ட்டு டாட் ஏஜ் வந்துக்கிட்டு சின்னனா இருக்கணும். எதை விடன்னு சொன்னால் இந்த ஃபில்டர் ஏஜை விட சின்னனா இருக்கணும் என்று சொல்லி நான் கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்கேன் கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இஸ் younger than அங்கிறத கால் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் நீங்கள் ரெண்டு டேட்டா வந்துட்டு கொடுக்கணும். முதலாவது வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட் அதோட டேட்டாவும் சேர்த்து நான் கொடுக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்டு டேட்டா வந்துக்கிட்டு ஐடி வந்துக்கிட்டு 1 அதே மாதிரி நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1 கமா அவங்களோட ஏஜ் வந்துக்கிட்டு ஈக்குவல் ஒரு 25 சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ அடுத்த இன்னொரு டேட்டா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கமா கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஏஜ் வந்துட்டு கொடுக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏஜ் வந்துட்டு ஃபில்டர் ஆகணுமென்னு சொல்லி 30ன்னு சொல்கிற ஏஜ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்ததும் பாருங்கள் எனக்குரிய எரர்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிட்டுது. இப்போ நான் கீழே கன்சோல் டாட் ரீட் லைன்னு சொல்லி ஒரு லைனை அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த கன்சோல் வந்துட்டு சடன்லியாக க்ளோஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. ஸோ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ட்ரூன்னு சொல்கிற ஆன்சர்ஸ் தான் வரும். என்ன காரணம் நம்மளோட lambda ஃபங்க்ஷன்ஸில் நம்ம ரெண்டு பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். முதலாவது பராமீட்டர்ஸ் எனக்கு தேவையான ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பராமீட்டர்ஸ் எந்த டேட்டுக்கு அதாவது எந்த ஏஜுக்கு கீழே அவர் இருக்காருங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்குரியதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எந்த பராமீட்டரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லைன்னு சொன்னால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டெலிகேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டெலிகேட்ஸ் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத வைடாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இங்கே நான் கொடுத்து விட்றேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டி ஃபங்க்ஷன். ஸோ நான் எந்த டேட்டாவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு வாய்ட் அதாவது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத ஒரு எம்டி ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குரிய டெலிகேட்ஸை நான் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஸோ எம்டி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு எந்த டேட்டாவும் இல்லைன்னு சொன்னால்
ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் அதாவது ஃபங்க்ஷன்ஸுக்குரிய நோட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு எரர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சும்மா டம்மியாக கன்சோல் டாட் ரைட் லைன் எண்டுன்னு சொல்லி கொடுத்து விட்றேன் இந்த ஃபங்க்ஷன் இது. அப்போது ஒன்ஸ் இந்த இது கம்ப்ளீட் ஆனதும் நான் என்ன செய்கிறேன், எம்டி ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறேன். அதுக்குரிய அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ட்ரூன்னு சொல்லி விட வரும். அதுக்கு கீழே எனக்கு பிரிண்ட் அதாவது எண்டுன்னு சொல்கிற அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூ எண்டுன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முதல் பார்த்த வீடியோவில் நம்ம லம்டா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். பட் சிங்கிள் பராமீட்டர் பாஸ் பண்ணுறதால ப்ராக்கெட் எதுவுமே கொடுக்காமல் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண ப்ராக்கெட்ஸுக்குள்ளே கம்மா பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். எதுவுமே பராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் பண்ணிவிட்டமாக இருந்தால் எந்தவித டேட்டாவும் பாஸ் பண்ணப்படலைங்கிறது அதில் அர்த்தமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம்.